ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ நந்தினி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான பிறகு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது இங்கே எல்லாருமா பட்டாசு வெடித்து பயங்கர ஜாலியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் நிலம் ஆசைப்பட்ட மாதிரி நம்ம சோழன் அவங்களுடைய வீட்டு ஞாபகம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக ஆளுங்க ஒருத்தரை ஏற்பாடு பண்ணி வீட்டில் பலகாரம்லாம் செய்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்காரு. ஸோ நிலாம் இதை பார்த்து பயங்கர சர்ப்ரைஸ் ஆகுறாங்க. சோழன் மேலே நிலாவுக்கு கொஞ்சம் பாசம் ஏற்படுது. அதுக்கப்புறமா பலகாரெல்லாம் சுட்டு முடிச்சதுக்கப்புறமா நிலாவுமே பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க. உங்களுக்கு இப்போது சந்தோஷம் தானே அப்படின்னு சோழனும் கேட்குறாரு. ஓகே தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமா சந்தோஷமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் பலகாரெல்லாம் சுட்டு முடிச்சதுக்கப்புறமா வீட்டுக்கு போயிட்டு எல்லாருமே படுத்து தூங்கிடுறாங்க. மறுநாள் காலையில் தூங்கி இருந்துச்சு. எப்பயும் போல் எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்றாங்க. பல்லவனும் நிலாவும் காலேஜுக்கு கிளம்புறாங்க. நம்ம சோழன் அவருடைய வேலைக்காக கிளம்புறாரு. அவரோட மேனேஜர்கிட்ட பேசி திரும்பவும் வேலைக்கு போகணும் அப்படின்றதுக்காக. அப்போது சரி எப்பயும் போல் நிலாவையும் பல்லவனையும் பஸ் ஸ்டாப் வரைக்கும் துணைக்கு சோழன் போகிறாரு. ஏற்கனவே வானதியோட அண்ணன் பஸ் ஸ்டாப்பில் நிலா போகும்போது வரும்போதும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தான். அவங்க யார்கிட்டையும் சொல்லாமல் மறைச்சிட்டு இருந்தாங்க. சோழன் வீட்டுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு சோழன், சேரன், பாண்டியன் எல்லாருமே பயங்கரமாக அடி பொழந்துட்டாங்க. அதுக்கப்புறமும் நிலாவும் இதே மாதிரி திரும்பவும் பிரச்சனை வராது, அவன் அந்த அடி வாங்கினதுக்கப்புறமும் வராது. இருந்தாலும் நிலாவுடைய சேஃப்டிக்காக அப்படியே நிலா கூட நாமளும் ஜோடியாக போனால் நிலாவுக்கு நம்ம மேலே அப்படியே எப்படியாச்சும் நிலாவை இம்ப்ரெஸ் பண்ணி அவங்கள நம்ம மேலே காதலில் விளை வைக்கலாம் அப்படின்றதுக்காக சோழன் எப்பயுமே நிலா கூடவே செஞ்சிட்ருக்காரு. அப்படியே லஞ்ச் பேக் எடுத்துக்கிட்டு கூடயே போகிறாரு ஆஃபீஸ்க்கு பஸ் ஏற்றி விட்டுட்டு வரணும் அப்படின்றதுக்காக. அப்போது பல்லவனும் அங்கே போய் நின்றுட்டுருக்காரு. அந்த பொண்ணையே பல்லவனும் பார்த்துட்ருக்காங்க. அந்த பொண்ணும் திரும்பி திரும்பி பார்த்துட்ருக்கு. இப்போது நிலாவும் சோழனும் பல்லவன்கிட்டே சொல்கிறாங்க, இப்படியே எத்தனை நடக்குதுன்னு பார்த்துட்ருப்போ பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கரெக்டாக பல்லவன் எப்பெல்லாம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போகிறாங்களோ அப்போல்லாம் அந்த பொண்ணு ஆட்டோவில் ஏறி போயிடுறாங்க. கிட்டத்தில் இவன் இப்படியே இருந்தால் இது வேலைக்கு ஆகாதுங்க, இவன் சொல்ல மாட்டான், பெசாம நான் போய் சொல்லிடவா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லிட்டு இருக்கவும், ஏங்க அது அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற விஷயம், அவங்க பார்த்துப்பாங்க, நீங்கள் ஒன்றும் யாருக்கும் ஹெல்ப் பண்ண வேண்டாம், உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சோழனும் அமைதியாகிடுறாரு. அதுக்கப்புறமா ஆஃபீஸ்க்கு போயிட்டு திரும்பவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க எல்லாருமே. ஸோ இந்த விஷயத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது பல்லவன் அந்த பொண்ணை பார்த்துக்கிட்டே இருக்கானே தவிர எதுவுமே சொல்ல மாட்டேன்றான பாண்டி. அவன் எப்பெல்லாம் பேசணும்னு நினைக்கிறானோ அப்போல்லாம் அந்த பொண்ணு அவனை விட்டு தூரமாக போய்கிட்டே இருக்குடா. சரி நானாச்சும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னா வேண்டான்னு சொல்கிறான்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா திரும்பவும் சேரன் வீட்டுக்கு வராரு. ஸோ பயங்கரமாக சமைச்சிட்ருக்காரு. சமைச்சு முடிச்சுட்டு எல்லாரும் சாப்பிட்டுட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. தீபாவளியோ அப்படி போச்சு இல்லை இப்படி போச்சு இல்லை, என்னுடைய புது ட்ரெஸ்லாம் நல்லா இருந்துச்சுல்ல அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி பேசி முடிச்சதுக்கப்புறமா திரும்பவும் தூங்கிடுறாங்க. மறுநாள் காலையில் எப்பயும் போல் எல்லாரும் திரும்பவும் வேலைக்கு கிளம்புறதுக்காக போய்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ இங்கே சேரன் இருந்துக்கிட்டு இவங்க ரெண்டு பேருக்கும் லஞ்ச் பாக்ஸ் கட்டி கொடுக்குறாங்க. சோழனுமே இன்றைக்கும் கூட வராரு. ஏங்க உங்களுக்கு வேறு வேலையே இல்லை, எப்பயுமே எங்கள் கூட வர்றதா உங்களுக்கு வேலையா? அதான் இப்போ லைசன்ஸ் வாங்கியாச்சு இல்லை, நீங்கள் உங்களுடைய வேலைக்கு போக வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா சொல்லவும், இருக்கட்டுங்க உங்களை காலையில் போய் இப்படி பஸ் ஏற்றி விட்டுட்டு நான் வேலைக்கு போகிறதுனால என்னங்க ஆகிடுப்போகுது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு யாருமே சவாரி இல்லைங்க, சவாரி வந்தால் தானே நானும் அங்கே கார் எடுத்துக்கிட்டு போக முடியும், சவாரி இருந்தால் நானே கிளம்பியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், அதுக்கப்புறமே அண்ணி விடுங்க அண்ணி பரவாயில்ல, அண்ணா நம்ம கூட தானே பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் தானே வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கும் அப்படியே பேச்சு துணைக்கு ஆள் இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேசினா என்னால் சகிச்சிக்க முடியலடா பல்லவா அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் சொல்லவும், ஏங்க அந்த அளவுக்கு மோசமாக பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா திடீர்னு அப்போ தான் சோழனுக்கு ஃபோன் வருது. ஸோ அதாவது அதாவது சவாரி வருது, அதுவும் நிலாவோடைய ஆஃபீஸ் சைடில். அப்போ தான் சோழன் இருந்துக்கிட்டு சரி நான் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னென்ன சவாரி அப்படின்னு பல்லவன் கேட்கவும், ஆமாண்டா இப்போ தான் இவங்க என்னென்னு சொன்னாங்கன்னு தெரியல, வேலைக்கு போக வேண்டியது தானே அப்படின்னு சவாரி ஒன்று வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் சொல்கிறாரு. சரி அப்போ நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கிளம்புங்கவா? ஆமாம் நான் சவாரிக்கு போக தான் போகிறேன், ஆனால் எனக்கு சவாரி அந்த பக்கம் தான், நீங்கள் வாங்க நான் உங்களையும் கூட்டிகிட்டு போய் அங்கே ட்ராப் பண்ணிவிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் எல்லாம் யோசிக்கிறாங்க, இருக்கட்டும் பரவாயில்ல நான் பஸ்லேயே போய்க்கிறேன் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க நீங்கள் இங்கே வெயிட் பண்ணுங்கள் நான் போயிட்டு காரை எடுத்துகிட்டு வந்துடுறேன், நம்ம
கார்லேயே போயிடலாம், உங்களை ஆஃபீஸில் ட்ராப் பண்ணிவிட்டு நான் அப்படியே சவாரி பிக்கப் பண்ண போய்க்கிறேன் அப்படின்னே சொல்லிட்டு சோழன் சொல்கிறாரு. அதுக்கப்புறமே சரி அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் பல்லவனும் அங்கேயே இருக்க நம்ம பல்லவன் வந்து எப்பயும் போல் அந்த பொண்ணை பார்த்துக்கிட்டே இருந்துகிட்ருக்காரு. டே பல்லவா, இன்னைக்காச்சும் போய் பேசுடா அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லிட்டுருக்காங்க. அண்ணி, எனக்கும் அந்த பொண்ணுக்கிட்ட போய் பேசணும்னு ஆசை தான் அண்ணி. பேசும்போதெல்லாம் அந்த பொண்ணு வண்டியில் ஏறி ஏறி போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி நீ அந்த பொண்ணு முகத்தையே பார்த்துக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தால் எப்படா போய் சொல்ல முடியும்? அந்த பொண்ணு டைம் ஆகிடுச்சுன்னா போக தான் செய்யும். 1 மணி நேரமாக பார்த்துக்கிட்டே இருந்தால் இதானே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பல்லவன் சொல்லவும், அதாவது பல்லவன் கிட்ட நின்னா சொல்லுவோம். அதுக்கப்புறம் சரி அண்ணி, நீங்கள் எல்லோரும் இருக்கிறதுனால எனக்கு கூச்சமாக இருக்குது பேசுகிறதுக்கு, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ பல்லவனையும் நிலா வந்து கூடவே கூட்டிகிட்டு போய் அப்படியே நம்மளை சோழன் ஆஃபீஸில் விட்டதுக்கப்புறமா அப்படியே பல்லவனையும் காலேஜில் விட்டுட்டு போயிட்டோம், கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு நினச்சாங்க நிலா. ஸோ இப்போ நாம் இருக்கிறதுனால கூச்சப்படுறான் பல்லவன், பேச மாட்டேன்றான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சோழன் வந்ததுக்கப்புறமா நிலா போயிட்டு வாங்குங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட உடனே காரில் ஏறி உட்காந்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா சரிங்க, அதாவது நம்ம கிளம்பலாமா பல்லவா, நீ பார்த்து காலேஜுக்கு போடா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறாரு. சரி நான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனும் சொல்லவும், அதுக்கப்புறம் தான் இங்கே நிலா இருந்துக்கிட்டே, ஏங்க நான் பல்லவனையும் கூட்டிகிட்டு அப்படின்னு நீங்கள் காலேஜில் ட்ராப் பண்ணிவிட்டு போயிடுவீங்கன்னு நினச்சேன். ஆனால் பல்லவன் நீங்கள் போனதுக்கப்புறமா தான் ஒரு வழி சொன்னான், அதாவது யோசனை சொன்னான். நான் இருக்கிறதுனால தான் நான் பொண்ணுக்கிட்டே பேச முடியல, அவன் கூச்சமாக இருக்குன்னு சொன்னான். சரி அதுக்கு தான் அவன் பேசிட்டு பஸ்லேயே வரட்டும்னு நான் வந்துட்டேங்க அப்படின்னு சொல்லவும், கரெக்டாக தானே சொல்லியிருக்கான், விடுங்க. அது மட்டும் இல்லாமல் அவன் அங்கேயே இருந்தான்னா அப்படி நம்ம 2 பேரும் தனியாக போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், என்ன சொன்னீங்க அப்படின்னு நிலா கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லிடுறாரு. கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சோழனும் நிலாவும் பயங்கர ஜாலியாக வந்து காரில் பேசிக்கிட்டே போய்கிட்டு இருக்காங்க. அதாவது சோழன் அவ்வளோ ஜாலியாக நிலா கூட தனியாக போகிறோம் அப்படின்றதுக்காக எப்படியோ பேசி மழுப்பிக்கிட்டே வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. ஸோ இன்னொரு பக்கம் பல்லவன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி யாருமே இல்லை, எப்படியாச்சும் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லியே ஆகணும், இல்லை அந்த பொண்ணு எதுக்கு பார்க்குதுன்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்படின்னு அந்த பொண்ணுக்கிட்ட போய் நிற்கிறாங்க. அந்த பொண்ணுமே தயங்கி நின்றுக்கிட்டு பல்லவனை பார்க்குறாங்க. ஆமாம், நீங்கள் எதுக்கு என்னை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பல்லவன் போய் கேட்கவும், உங்களையா நானா, நான் உங்களை பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொன்ன உடனே பல்லவனுக்கு முகமே வாடி போயிடுது, ஷாக் ஆகிடுது. என்ன சொல்கிறீங்க? இப்போது நானும் என் அண்ணியும் எப்பயுமே வந்துட்டு இங்கே பஸ் ஏற வரும்போது நீங்கள் என்னை மட்டும் தானே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, நானும் உங்களை ரொம்ப நாளாக நோட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. நான் உங்களை பார்க்கல, உங்கள் கூட ஒருத்தர் வருவார் இல்லை, அவரை தான் பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அந்த பொண்ணு சொன்ன உடனே பல்லவனுக்கு பயங்கர ஷாக் ஆகுது. என் கூட வா, நானும் என் அண்ணன், அதாவது என் அண்ணி மட்டும் தானே வருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொருத்தரும் வருவார் இல்லை, எப்போயாச்சும் தான் வருவார், அவர் உங்கள் கூட தினமும் வருவாருன்னு நான் அவரை தான் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறாங்க. அப்போது எங்கள் கூட யார், சோழனவா, என் கூட என் அண்ணன் வருமே அவரா அப்படின்னு சொல்லவும், ஆமாம் அவர் தான், அவர் பேர் சோழனா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் அவரை தான் பார்த்துட்ருக்கேன், நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா, அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவர்கிட்ட நீங்கள் இதை சொல்ல முடியுமா, எனக்கு அவர்கிட்ட சொல்ல தைரியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அந்த பொண்ணு சொன்ன உடனே பல்லவனுக்கு அப்படியே ஷாக் ஆகுது. நம்மளை பார்க்குது அந்த பொண்ணு, நாம் என்ன எதுக்கு பார்க்குதுன்னு சொல்லி இப்போது அந்த பொண்ணுக்கிட்ட பேசி ப்ரப்போஸ் பண்ணலாம், நாம் 2 பேரும் லவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அந்த பொண்ணு என்னன்னா சோழனனை பார்க்குது. அந்த சோழனக்கிட்டேயே நம்மளவே போயிட்டு பிடிச்சிருக்குன்னு சொல்லுதே அப்படின்னு பல்லவன் அப்படியே அதிர்ச்சியாகி நின்றுட்டுருக்காரு. அதுக்கப்புறமா அந்த பொண்ணுக்கு ஆட்டோ வந்துடுது. ப்ளீஸுங்க, நான் சொன்னதை மட்டும் உங்கள் அண்ணன்கிட்ட சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் வண்டியில் ஏறி ஆட்டோவில் கிளம்பி போயிடுறாங்க. இதை கேட்ட பல்லவனுக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகி அப்செட் ஆகிடுறாரு. ஸோ காலேஜுக்கு கூட போகிறதில்ல, அப்படியே ரிட்டன் வந்து நேராக வீட்டுக்கு போயிடுறாரு. ஸோ அங்கே சோழன் வந்து நிலாவை ஆஃபீஸில் விட்டுட்டு அவர் வந்து சவாரிக்கு போயிடுறாரு. அதுக்கப்புறமா சோழன் போயிட்டு சவாரியை முடிச்சுட்டு அவர் வீட்டுக்கு வந்துடுறாரு. பல்லவன் வீட்டில் இருக்காரு. ஏன்டா பல்லவா காலேஜுக்கு போகலையா நீ அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைண்ணா நான் போகல அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு புக் எடுத்துகிட்டு படிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் நிலாவுமே ஆஃபீஸ் முடிச்சு வீட்டுக்கு வந்துடுறாங்க. எங்கள் பஸ்லேயே அங்கே வந்தீங்க, அதுவும் தனியாக, நீங்கள் ஃபோன் பண்ணியிருக்கலாம்ல, நான் வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பல்லவன் இருப்பான், 2 பேரும் சேர்ந்து வந்துடலாம் தான் பார்த்தோம், ஆனால் பல்லவன் இன்றைக்கி ஆளையே காணோம்,
அதான் நான் மட்டும் டேரெக்டாக வந்துட்டேன், ஒரு வேளை அவன் வந்திருப்பானோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டேங்க. ஃபோன் பண்ணலான்னாலும் ஃபோனும் சுவிட்ச் ஆஃப்னு வந்துச்சு. யாருக்கு நான் உங்களுக்கும் ஃபோன் பண்ண முடியாது, பல்லவனுக்கும் ஃபோன் பண்ண முடியாது அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. சரிப்பா நிலா சரி உள்ளே வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு, சரி எனக்கு கொஞ்சம் துணி துவைக்கிற வேலை இருக்குது, நீங்கள் பேசிகிட்டு இருங்க, நான் போய் துணி துவைச்சிட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறமா உங்களுக்கு சூடாக வந்து நம்ம சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு போகிறாரு. சரிண்ணா டைம் இருக்குல்ல இன்னும், ஓகேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நிலா போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஸோ வந்து துவைச்சி போட்ட துணியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து அதை மடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணா துணி துவைச்சிட்ருக்கீங்களா, இருங்க அண்ணா நான் காய போட்ட துணியெல்லாம் இருக்குது அதை எடுத்துடுறேன், அப்போ தான் நீங்கள் துணி காய போட முடியும் அப்படின்னு நிலா எடுக்கிறாங்க. ஏப்பா காஞ்சிடுச்சா அதெல்லாம், இல்லை நான் துணி துவைக்கிறன்றதுக்காக எடுக்கிறியா, இல்லை வேறு ஏதாச்சும் கொடி கட்டிக்கலாமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு கேட்குறாரு. இல்லை நான் இதெல்லாம் காஞ்சிருக்கும், காலையிலே துவைச்சி போட்டது, ஈவினிங் ஆகிடுச்சு இல்லைண்ணே, இன்றைக்கெல்லாம் சரியான வெயில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் ஆமாம் காஞ்சிட்ருக்கோம் எடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேரணும் நிலாவும் பேசிக்கிட்டு, அதுக்கப்புறம் நிலா வந்து துணியை எடுத்துகிட்டு வெளியில் உள்ளே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அதை மடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து வந்து பேசிக்கிட்டே எல்லாருக்கிட்டையும் உட்காந்து மடிச்சிட்டு இருக்காங்க. ஏண்டா பல்லவா இன்னைக்கு நீ காலேஜுக்கு போகலையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா கேட்குறாங்க. ஆமாங்க நான் சவாரி முடிச்சுட்டு வரும்போதே வீட்டில் தான் இருந்தான், அவனை நான் ஏண்டா காலேஜுக்கு போகலையா அப்படின்னு கேட்டான். போகல அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கான். ஏன் போகல என்ன ஏதுன்னு தெரியல, நம்ம போகும்போது பஸ் ஸ்டாண்டில் தாங்க நின்றுருந்தான், என்னன்னே தெரியலங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து கேட்கவும், நிலாவுமே இருந்துக்கிட்டு என்னாச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு, ஏண்டா நாங்கள் போனதுக்கப்புறம் ஒருவேளை அந்த பொண்ணுக்கிட்ட நீ போய் பேசுனியா, என்னடா அந்த பொண்ணு ஒன்று லவ் பண்ணலைன்னு சொல்லிடுச்சா இல்லை லவ் பண்ணுறேன்னு சொல்லிச்சாடா பல்லவா அப்படின்னு நிலா கேட்கவும், அண்ணி நீங்கள் வேற அமைதியாக இருங்க அண்ணி, நானே அந்த விஷயத்தினால தான் டென்ஷன் ஆகி காலேஜுக்கு கூட போகாமல் வீட்டில் வந்து இருக்கேன், நீங்கள் திரும்பவும் அந்த விஷயத்தை பற்றியே என்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பல்லவன் கேட்கவும், என்னாச்சுடா அப்படி என்னாச்சுடா அந்த பொண்ணு என்ன சொல்லுச்சு, என்ன ஊற்றிக்கிச்சா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடவும், ஆமாண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா அந்த பொண்ணு உன்னையே பார்த்துக்கிட்டு இருந்துச்சு, எப்படிடா இது அப்படின்னு சொல்லிட்டு சோழன்னு கேட்குறாரு. நிலாவுமே கேட்குறாங்க பல்லவன் கிட்ட. அப்போது அண்ணி அந்த பொண்ணு என்னையும் பார்க்கல உங்களையும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போது வேற யாரடா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், அந்த பொண்ணு நம்ம சோழனை தான் பார்த்துட்டு இருக்கா அண்ணி அப்படின்னு சொல்லின உடனே நிலாவுக்கு பயங்கர ஷாக் ஆகுது. அப்படியே சோழனுக்கு அப்படியே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அவர் தான் எந்த பொண்ணு பேசினாலும் ஜாலியாக பேசுவார், அப்படி அந்த பொண்ணு சோழனை தான் பார்க்குது அப்படின்ன உடனே சோழனுக்கு பயங்கர சந்தோஷம். அப்போ தான் என்னடா சொல்கிற பல்லவா நீ அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து திரும்பவும் கேட்குறாங்க. ஆமாம் அண்ணி அந்த பொண்ணுக்கிட்ட நான் இன்றைக்கி போய் நீங்கள் போனதுக்கப்புறமா பேசினேன், அப்போ என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு நடந்த விஷயங்களில் பல்லவன் வந்து சொல்கிறாங்க. அந்த பொண்ணுக்கிட்ட போய் பேசும்போது அந்த பொண்ணு சோழனை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லுது. அவர் பேர் சோழனான்னு கேட்டுட்டு அவர்கிட்ட நான் வந்து அவருக்கு என்ன வந்துட்டு அவருக்கு பிடிச்சிருக்கா இல்லைன்னு நீங்கள் கேட்டு சொல்கிறீங்களா, அவர் எனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு என்கிட்டயே அந்த பொண்ணு சொல்லிட்டு போயிடுச்சு நீ அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்கிறாங்க. இதை கேட்டு சோழன் பயங்கர சந்தோஷத்தில் இருக்காரு. அப்படியாடா பல்லவா, அப்போ அந்த பொண்ணு உன்னை பார்க்கலையா என்னதான் பார்த்துச்சா, அழகா இருந்தாவே இது ஒரு வேலைடா, என்ன பண்ணுறது, என்ன என் ராசி அப்படி, அந்த சோழன் அவ்வளோ அழகாச்சு அப்படின்னு உடனே சோழன் ஓவராக வலிய ஆரம்பிச்சிடுறாரு. இதை பார்த்த நிலாமே இது என்னால் நம்பவே முடியலடா பல்லவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், ஆமாம் நீ உண்மையிலே தான் சோழனில் தான் இந்த பொண்ணு பார்த்துச்சு, சோழன் கிட்ட முடிஞ்சால் நம்பர் வாங்கிட்டு வந்து கொடுக்க சொல்லிச்சு அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க பல்லவன். இதை கேட்டு நிலாமே இருந்துக்கிட்டு பயங்கர கடுப்பாகி நம்பர் வாங்கிட்டு போய் கொடுத்த அவ்வளோதான்டா பல்லவா, இவருக்கு அந்த பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கோவத்தோடு உள்ளே எழுந்திரிச்சு தூணி எல்லாத்தையும் வாரிட்டு போயிடுறாங்க. என்னுடைய நம்பர் கொடுத்தா உங்களுக்கு என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லிட்டு அந்த நிலா கிட்ட சோழன் சொல்லவும் நிலா உள்ளே போயிட்டு கதவை டமான்னு சாத்திடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே கோவப்படுறியா இருக்கட்டும், இதே ஒரு காரணமாக வச்சு நான் உன்னை என் வலையில் எப்படி விளை வைக்கிறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் இதை வச்சே பயங்கர பிளான் போடுற ஆரம்பிச்சிடுறாங்க. அண்ணே என்னண்ணே ஏன் அன்னிக்கிட்ட அப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் என்னடா அந்த பொண்ணு என்ன தானே பார்த்துச்சு, அப்போ அன்னைக்கு ஏன் கோவம் வருது அப்படின்னு, அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்லவும், அட போங்கடா உங்களுக்கெல்லாம் பொறாம, இந்த சோழன் அவ்வளோ அழகு, இந்த பொண்ணுங்க எல்லாரும் லைன் கட்டி நிற்கிறாங்க சோழனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கோம். பாத்தியா பாண்டியனை சோழனுக்கு எவ்வளோ கொழுப்பு அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனும் அந்த ஃபீலிங்கில் எந்திரிச்சு போயிடுறாங்க. பல்லவா ஃபீல் பண்ணாதடா விடுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சோழனுமே. ஏன்டா நீ அவனை வெறுப்பேற்றிட்டு இருக்க, அந்த பொண்ணு அவனை தான் பார்த்துக்கிட்டு இருக்குன்னு இவ்வளோ நாள் அவன் நினச்சிட்டு இருந்தான், திடீர்னு உன்னை பார்க்குது அப்படின்னு உடனே அவன் ஃபீல் ஆக மாட்டானாடா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனுமே சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் உள்ளே போன நிலாவுமே இருந்துக்கிட்டு
பயங்கரமாக தனக்குள்ளேயே வந்து புலம்பிகிட்டு இருக்காங்க. பொண்ணு பார்க்குதுன உடனே எப்படி வழியிறாரு பாரு அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து உள்ள கோவத்தில் இருக்காங்க. நம்பர் வேணுமாமே நம்பரு, அந்த பொண்ணு இவ்வளோ பார்த்துச்சா, நம்பவே முடியலையே, அப்படி இவர்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு நிலா யோசிச்சு பார்க்கவும், அவர்கிட்ட இல்லாத நன்மைகளே கிடையாது. என்னதான் அவர் பொய் சொன்னாலும் அவர் செஞ்ச நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. அது எல்லாத்தையும் நிலா வந்து நினச்சி பார்த்துட்ருக்காங்க. நிலாவுக்காக ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்ணுறது, ஸ்கூட்டி வாங்கி கொடுக்கறது, அதுக்கு முன்னாடி சர்டிஃபிகேட் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. அவங்க அப்பா அம்மா கிட்ட அவர் அடி வாங்கினது, இதெல்லாமே நிலாவுக்கு வந்து இம்ப்ரெஸ் ஆகுது அவங்களுடைய மனசுக்குள்ளே. ஸோ இன்னொரு பொண்ணு சோழனை பார்க்குது அப்படின்ன உடனே நிலாவால் கொஞ்சம் கூட தாங்கிக்கவே முடியல. பயங்கர பொசிசிவ்னஸ் ஆகுது நம்ம நிலாவுக்கு மனசுக்குள்ளே. அதுக்கப்புறமா எப்பயும் போல் நம்ம பல்லவனும் நிலாவும் ஆஃபீஸ்க்கு கிளம்புறாங்க. அப்போ காலையில் சேரன் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு லஞ்ச் கொடுத்துட்ருக்காரு. ஆமாம், எங்கே காலையிலேருந்தே நம்ம பாண்டி, அதாவது பாண்டி எங்கடா சோழனை காணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. தெரியல, நான் எந்திரிச்சிலேருந்தே அவனை பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் கடைக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் எங்கே நீ அண்ணனை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனும் நிலாவும் சொல்லிட்டுருக்க. தெரியலடா, ஒரு வேளை ஏதாச்சும் சவாரி வந்திருக்கும், போயிருப்பாரு. சரி வாங்க நம்ம போகலாம். நான் கூட காலையிலேருந்து எந்திரிச்ச உடனே பார்க்கவே இல்லை சோழன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி போயிடுறாங்க. எங்கே போயிருப்பாரு, யாருக்கிட்டையும் சொல்லாமா அப்படின்னு சொல்லிட்டு நிலா யோசிச்சுக்கிட்டே போகிறாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது சோழன் வந்துட்டு அந்த பொண்ணை பார்க்கறதுக்காக டிப்டாப்பாக ரெடியாகி கண்ணாடியெல்லாம் போட்டுக்கிட்டு பயங்கரமாக குளிச்சு முடிச்சுட்டு பர்ஃப்யூம் எல்லாம் போட்டுக்கிட்டு பயங்கரமாக போய் அங்கே நின்றுட்டுருக்காரு. ஸோ அந்த பொண்ணு ஆல்ரெடி வந்திருக்கு, சோழனை பார்த்து லுக்கு விட்டுட்டுருக்கு. அப்போ தான் பல்லவனும் நிலாவும் வராங்க. ஸோ அவங்க வந்ததுக்கப்புறமா வந்துட்டு அங்கே நின்றுக்கிட்டு நம்ம நிலா வந்து அவங்க சோழனை கண்டுக்கல, அங்கே தான் நின்றுட்டுருக்காரு. ஆனால் நம்ம பல்லவன் பார்த்துட்டு, அண்ணி இங்கே பாருங்க அண்ணன் அப்படின்னு சொன்ன உடனே நிலா திரும்பி பார்த்துட்டு பயங்கரமாக கடுப்பாக்குறாங்க. அந்த பொண்ணை பார்க்க தான் இவ்வளோ காலையிலே ரெடியாகி வந்து இப்படி நின்றுட்டுருக்காரா, ஒரு பொண்ணு பார்க்குது அப்படின்னு உடனே எப்படி வந்து வலிஞ்சிட்டு நின்றுட்டுருக்காரு பாரு அப்படின்னு நிலாவுக்கு கோவமாக வருது. அப்போ தான் வந்துட்டு அண்ணி பார்த்தீங்களா, அண்ணன் வந்து எங்கே நின்றுட்டுருக்கு அப்படின்னு, அந்த பொண்ணு அண்ணனை பார்க்குதுன்னு உடனே இங்கே நின்றுட்டுருக்காரு அப்படின்னு. உங்கள் அண்ணனுக்கு எவ்வளோடா திமிர் இருக்கும், நான் இருக்கும்போது எப்படிடா இன்னொரு பொண்ணை பார்க்கறதுக்காக அவர் நின்றுட்டுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நிலா வந்து பல்லவன் கிட்ட கேட்கவும், உடனே பல்லவன் இருந்துக்கிட்டு, அண்ணி என்ன அண்ணி சொல்கிறீங்க, நீங்கள் தான் சோழனை டிவோர்ஸ் பண்ண போகிறதா சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், டே பல்லவா நீ அமைதியாடா, இது இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நீ இந்த விஷயத்தில் தலையிடாத, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா சோழன் வந்துட்டு நிலா கிட்ட வராங்க. என்னடா பல்லவா எப்படி இருக்கேன், நான் நல்லா இருக்கானாடா, பாத்தியா அந்த பொண்ணு என்னையே பார்க்குது, நான் இப்போ அந்த பொண்ணுக்கிட்ட போய் பேச போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிட்ட வந்து வேணும்னே வந்து நிலாவையும் பல்லவனையும் வெறுப்பேற்றி விடுறாரு நம்ம சோழன். ஸோ இப்படியெல்லாம் பண்ணால் நிலாவுக்கு அவளுடைய மனசில் இருக்கிற காதல் வெளிவரும், ஈகோ வந்து எழும் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே தான் வந்து சோழன் இந்த மாதிரிலாம் பண்ணுறாரு. அப்போ தான் நிலாவும் சோழனும் சீக்கிரமாக ஒன்று சேர முடியும் அப்படின்னு அவர் நினச்சிட்டு தான் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த பொண்ணுக்கிட்ட போய் நின்று பேசுகிறாரு. ஹாய், நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, உங்கள் வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்காரு. நம்ம சோழனுமே இருந்துக்கிட்டு தேங்க்ஸுங்க, நீங்கள் கூட அழகாக இருக்கீங்க, உங்களோட வாய்ஸ் கூட நல்லாயிருக்கு அப்படின்னு அந்த பொண்ணும் சோழனும் மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்ருக்க நிலாவுக்கு பயங்கரமாக வந்து கோவம் வந்துக்கிட்டே இருக்குது உள்ளுக்குள்ளே. இது எல்லாத்தையும் பல்லவன் நோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பார்த்தீங்களா நீ அண்ணன் போய் அந்த பொண்ணுக்கிட்ட எப்படி கடலை போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பல்லவன் ஒரு பக்கம் நிலா கிட்ட சொல்லிகிட்ருக்கேன். நிலாவுக்குமே கோவமாக வருது. அப்புறம் என்னுடைய நம்பர் நான் உங்களுக்கு கொடுக்கட்டுமா, நீங்கள் எனக்கு கால் பண்ணுறீங்களா, நம்ம ஃபோனில் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அந்த பொண்ணுமே இருந்துக்கிட்டு சோழனுமே இருந்துக்கிட்டு, இதோ ஃபோன் நம்பர் தானே கொடுக்குறேன், உங்களுடைய ஃபோனை கொடுங்க, நான் நம்பரை போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், நிலா பயங்கர கடுக்காயி நம்பரை மட்டும் கொடுத்துட்டாருன்னா அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு இதை எப்படியாச்சும் தடுக்கணுமா அப்படின்னு நிலா நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, நிலா வந்து நம்ம சோழன் வந்து நினச்ச மாதிரி ஃபோன் நம்பர் வந்து கொடுக்க விடாமல் சோழனை வந்து தடுக்க போகிறாங்களா நிலா. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.